மலக்குமார்களோட துவாவை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். வானவர்கள் மலக்குமார்கள் துவா செஞ்சா எப்படி இருக்கும் அந்த துவா, அந்த துவாவை நாம் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி அந்த அளவுக்கு போட்டி போட வேண்டும். 4வது கூட்டத்தினர் யாரு? வானவர்கள் துவா செய்யக்கூடிய மனிதர்கள் யாரு? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு மறைமுகமாக துவா கேட்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். நானா தம்பிக்கு தம்பி, நானாக்கு பெற்றோர்கள் பிள்ளைக்கு, அதாவது முஸ்லிம் யாரெல்லாம் வராங்களோ அவர்களுக்காக வேண்டி மறைமுகமாக நாம் துவா கேட்க வேண்டும். அதுக்காக வேண்டி மறைமுகமானு சொன்னாலே பகிரங்கமானு வருது இல்ல தானே, மச்சான் நான் உனக்காக வேண்டி துவா செஞ்சேனே, அதுக்கு இல்லை. அது முகஸ்தூதி. ஒரு அடியான் கஷ்டப்படுறான்னு, எந்த ஒரு சகோதரன் கஷ்டப்படுகிறான், அவனுக்கு குடும்பத்துல நிம்மதி தேவை, மனைவியின் மூலம் பிள்ளைகள் மூலம் நிம்மதி தேவை. நாம் கேட்க வேண்டும், இறைவா என்னுடைய நானா என்னுடைய தம்பி குடும்பத்தால மனைவியின் மூலம் பிள்ளையின் மூலம் கஷ்டப்படுகிறான், இறைவா அவனுக்கு மன நிம்மதியை கொடுத்துருவோம். நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யும் போது நாம் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை செய்யும் போது வானவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லமா தஆலி அஹீஹி ஹைரின், யார் ஒருவன் இன்னொரு சகோதரனுக்காக வேண்டி மறைமுகமாக துவா கேட்கிறாரோ, பிரார்த்தனை செய்கிறாரோ, வானவர்கள் சொல்லுவாங்களாம், வலகத் மின் மிஸ்ல், இறைவா இவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அவருக்கும் அப்படியே செஞ்சுடு. மலக்குமார்கள் வானவர்கள் கேட்பான், நான் கேட்பேன் என்ன நானாக்கு எந்த தம்பிக்கு நான் கேட்கிறேன்னு, யா அல்லாஹ் என்ன நானா எந்த தம்பி பொருளாதாரத்துல மிச்சம் கஷ்டப்படுறாங்க, கடன் சுமையால இருக்கிறாங்க, நீ அவர்களுக்கு நல்ல பொருளாதார வசதியை கொடுத்துரு, அவ்வளவுதான் நான் கேட்பேன். என்ன நானாக்கும் தெரியா என் தம்பிக்கும் தெரியா, நான் சொல்லல, நான் துவா கேட்பேன். அந்த துவாவை வானவர்கள் ஆமீன் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், இறைவா இவர் எதை அவருடைய சகோதரனுக்காக வேண்டி கேட்டாரோ இவருக்கு நீ அதை கொடுத்துருன்னு கேட்பாங்களா. ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா இல்லையா? நாம் இன்னொருத்தருக்காக வேண்டி கேட்போம், ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு மனிதனாக கேட்கிறேன், எனக்காக வேண்டி வானவர்கள் கேட்பாங்க. நாம கேட்கிறோமா? நாம எப்படி கேட்போம் தெரியுமா? உனக்கு நான் துவா செய்யறியா, நானக்கு தம்பிக்கு நீ எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த கிடைக்காம ஆக்கினியா இல்லையா, எந்த புள்ளட விஷயத்துல நீ இப்படி செஞ்சியா இல்லையா, எந்த ஏதாவது எந்த தொழில எந்த பிசினஸ்ல இப்படி செஞ்சியா இல்லையா. நாம் அழிவை தேடிதான் பிரார்த்தனை செய்வோமே தவிர சகோதரர்களுக்காக வேண்டி நல்லதை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்கள் குறைவிலும் குறைவிலும் குறைவு. ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்காக வேண்டி துவா செய்யும் போது அது நோயாக இருக்கலாம். ஒரு மனிதன் நோயால கஷ்டப்படுவான், அவன் நோயால கஷ்டப்படும் போது நாம் துவா கேட்க வேண்டும். நாம் அவரை பார்த்திருப்போம், அடே பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மனிதன் பெட்ல இருந்துட்டு கஷ்டப்படுறாரு, சாப்பிட முடியாது, மலசல கழிக்க முடியாது, அவருடைய சொந்த தேவையை கூட செய்து கொள்ள முடியாது. நாம் துவா கேட்போம், யா அல்லாஹ் இந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரன் நோயால கஷ்டப்படுறான், அவனுடைய நோயை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த நோயால் கஷ்டப்படக்கூடிய அவருக்கு ஒரு சுகத்தை கொடுத்துறியா அல்லாஹ். இவ்வளவுதான் நாங்க கேட்போம். ஒரு 5 நிமிஷம் போமா, ஒரு 2 நிமிஷம் போமா, இவ்வளவு கேட்டுருவோம். வானவர்கள் என்ன செய்வாங்களா, வலகத் மின் மிசில், இறைவா இவர் எதை கேட்டாரோ அது இவருக்கு கொடுத்துருன்னு கேட்டால் நமக்கு நோய் வராது. அவருக்கு ஒரு நோய்க்கு துவா கேட்கிறோம்னு வைங்க, அந்த நோய் எனக்கு வராம வானவர்கள் துவா செஞ்சிருவாங்க. எவ்வளவு ஒரு முக்கியம் பாருங்க.